பிரெட் பீசஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 பீஸ் சீஸ் எடுத்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் வேக வச்ச கார்ன், அப்புறம் பார்ஸ்லி, கொஞ்சம் ஓரிகானோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் பீசஸில் பீஸா சாஸ் சேர்த்துட்டு அது கூடவே மயானிஸு சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரெட் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன், சீஸ் அந்த மிக்சர் எடுத்து அப்படியே ஃபுல்லாக வச்சிடலாம். எந்த அளவுக்கு வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த பேனில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சு எடுத்தோன்னா அருமையான ஸ்நாக்ஸ் நமக்கு அழகாக ரெடி ஆயிரும். குழந்தைங்க ரொம்பவே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பீஸா சாப்பிட்ற ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.